ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு சார்பாக இலவச தையல் இயந்திரம் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், விண்ணப்பம் செய்வது எப்படி, தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாக சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவாக பார்த்தீங்கன்னா இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு வருகிறது. இது பார்த்தீங்கன்னா இருபாலருக்கும் வழங்கப்படுகிறது. அதாவது ஆண் பெண் என இருபாலருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இது எப்படி விண்ணப்பம் செய்யணும், தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்ற ஆண் பெண் இருவரும், மேலும் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள், மேலும் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், உடல் ஊனமுற்ற பெண்கள், பொருளாதார ரீதியாக நீங்கள் பின்தங்கி உள்ள பெண்கள், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பயனளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம், அதாவது சிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய பொது சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான ஆவணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, மேலும் பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ். வருமான சான்றிதழை பொறுத்த வரைக்கும் 72,000க்கு கீழே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் இதற்குள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தகுதி உடையவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா 20 to 40 வயது உடைய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா நீங்கள் தையல் பயிற்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை 2 வகையாக விண்ணப்பம் செய்யலாம். ஒன்று பொது சேவை மையம், அல்லது நீங்களே கூட மை ஸ்கீம் என்ற கவர்மெண்ட் ஆப் மூலிமா போயிட்டு நீங்களே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மேலும் தகுதியான ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்களே விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.